செய்யறது எல்லாம் செய்துவிட்டு ஏதோ விசாரணை அதிகாரி போல போலீஸ் முன்பு ஜர்க்கினுடன் போஸ் கொடுக்கும் இவர்தான் பச்சிளம் குழந்தையை கொலை செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். செங்கல்பட்டில் தனியாக வீடெடுத்து செல்போன் உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அந்த பெண் பணிபுரிந்து வந்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள தனது அக்காள் வீட்டிற்கு சென்ற இடத்தில் வயிற்று வலி என்று அவர் கூறியதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். திருமணமாகாத அவர் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வழியில் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்து அதில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவருக்கு 16 வயது என்றும் காதலன் ஏமாற்றி கர்ப்பமாக்கிவிட்டு சென்றுவிட்டதாகவும் மருத்துவர்களிடம் கூறி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. உறவினர்கள் எல்லாம் அந்த பெண்ணை திட்டி தீர்த்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் தனக்கு பிறந்த ஆண் குழந்தையுடன் அவர் மாயமானார். மருத்துவமனையில் அவருடன் தங்கியிருந்த தாய் தனது மகளையும் பச்சிளம் குழந்தையையும் காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் அவரை கண்டுபிடித்தனர். அவரிடம் துணியில் சுற்றி எடுத்துச் சென்ற பச்சிளம் குழந்தை எங்கே என்று விசாரித்தனர். தன்னை ஏமாற்றியவனுக்கு பிறந்த குழந்தையை வளர்க்க விரும்பாததால் மன உளைச்சலில் கிணற்றில் வீசிவிட்டதாக கூறி அந்த பாழும் கிணற்றையும் போலீசாரிடம் அடையாளம் காட்டினார். இருபத்து 3 வயதாகும் நிலையில் அந்த பெண் தனது இளைய சகோதரியின் அடையாள அட்டையை கொடுத்து மருத்துவமனையில் 16 வயது என்று ஏமாற்றியது தெரிய வந்ததால் போலீசார் கூடுதல் அதிர்ச்சியடைந்தனர். தன்னுடன் பணிபுரிந்து வந்த திண்டிவனத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் தனக்கும் மலர்ந்த காதல் எல்லை மீறியதால் தான் கர்ப்பமானதாக தெரிவித்தார். தான் கர்ப்பமானதை அறிந்ததும் அந்த இளைஞர் தன்னை ஏமாற்றி சென்று விட்டதாகவும் தான் ஒல்லியாக இருந்ததால் ஜர்க்கின் அணிந்து கர்ப்பத்தை மறைத்ததாகவும் தெரிவித்தார். கொலை வழக்கில் அப்பெண்ணை கைது செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது காதலனிடமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். படிக்கின்ற போதும் பணியின் போதும் நட்பாக பழகி காதலில் விழும் பெண்கள் தனது காதலனை எல்லை மீற அனுமதித்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.